மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமதுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் பிரதி தேர்தல் ஆணையாளர்களே. வணக்கம். இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் பகுதிகள் எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன? முக்கியமாக ஏதாவது ஒரு அலுவலகத்தில் மிக கூடுதலான வாக்காளர்கள் தபால் மூல வாக்களிப்பில் கலந்து கொள்ளவிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் குறித்த வாக்களிப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த சேவை நிலையத்தில் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர் தான் கருதினால் அதற்குரிய பாதுகாப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு குறித்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை நாட வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் போலீஸ் நிலையங்களுக்கும் உரிய பாதுகாப்பினை வழங்குமாறு நாங்கள் பணிப்புரை வழங்கி இருக்கின்றோம். இதற்கமைய இருவரும் கலந்துரையாடி உரிய பாதுகாப்பை தீர்மானிக்க வேண்டும். பிரதி தேர்தல் ஆணையாளர்களே, சாதாரணமாக இப்போது இப்படியான தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் நிலையங்களில் பிரத்யேகமாக இருக்க வேண்டிய போலீசார்களினுடைய எண்ணிக்கை என்கின்ற சில வரையறைகள் அல்லது சுற்றுருவங்கள் போன்ற அறிக்கைகள் ஏற்கனவே இருக்கின்றனவா? உண்மையில் வாக்களிப்பு தபால் மூல வாக்களிப்பு நிலையம் என்பதும் சாதாரண வாக்களிப்பு நிலையம் ஒன்றின் நிகழ்ச்சினை ஒத்த ஒன்றாக கருதப்பட்டாலும் கூட ஒருவர் அல்லது இரண்டு வாக்காளர்கள் மாத்திரம் வாக்களிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இத்தகைய பாதுகாப்புகள் தேவைப்படுவது மிக அரிதாகவே இருக்கும். பெரும் தொகையான அளவிலே வாக்காளர்கள் ஒன்றிணைந்து ஒரே நாளில் அல்லது 2 நாட்களுக்கு வாக்களிப்பினை மேற்கொள்கின்ற பொழுதுதான் பாதுகாப்புகள் தேவைப்படுகின்றன. எனவே இதற்கான வேறு தனியான சுற்றறிக்கைகளோ ஏற்பாடுகளோ இல்லாத போதிலும் கூட இந்த தேர்தல்கள் ஆணையாளரினால் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கமைய அத்தாட்சிப்படுத்தும் அலுவலரும் குறித்த பிரதேசத்தில் பாதுகாப்புக்கு பொறுப்பாக உள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் இணைந்து இது பற்றிய தீர்மானத்தினை எடுத்தல் வேண்டும். நன்றி பிரதி தேர்தல் ஆணையாளர் அவர்களே, MM முகமது அவர்களே. நீங்கள் சிறப்பாக அந்த கண்ணோட்டத்தை எங்களுக்கு கொண்டு வந்தீர்கள். நன்றி.